வேட்பாளர் பட்டியல் வெளியே 2 நாள் தான் இருக்கு மொத்தத்தில் நாமினேஷனுக்கு. இன்னைக்கு வெளியாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குதா? 4ஆம் தேதி எங்களுடைய ஆட்கள் எல்லாரும் வேட்புமனு தாக்கல் செய்வாங்க. முதலமைச்சர் வந்து தனது தேர்தல் பிரச்சாரத்தை தொடங்குறாரு. யாருங்க முதலமைச்சர் தேர்தல் பிரச்சாரம் தொடங்குறாரு. தேர்தல் பிரச்சாரம் போகக்கூடிய திமுகவினர் கடந்த 5 ஆண்டுகால சாதனையை காலரை தூக்கி விட்டு மக்கள்கிட்ட ஓட்டு கேட்கிற மாதிரி முதலமைச்சர் ஸ்டேட்மெண்ட் இருக்கு. இதுவரை இல்லாத வரலாற்று வெற்றியை திமுக கூட்டணி வெற்றி பெறும். 5 ஆண்டுகால சாதனையை தூக்கி விட்டு சொல்லலாம்ன்ற மாதிரி அந்த டெய்லர் அப்படி துணியை தப்பா போல காலரை தூக்கி விட்டு தச்சிருவான்னு நினைக்கிறேன். இவ்வளவு நேரம் நான் பேசினதை கேட்டுட்டு காலரை தூக்கி விட்டா மக்கள் காலர்ல கழுத்தையே வெட்டிடுவாங்க. அண்ணாமலை பேரு வேட்பாளர் பட்டியல்ல உண்டா? நயனார் நாகேந்திரன் கூட என்னுடைய பெயர் கூட எங்களுடைய அகில இந்திய பார்லிமெண்ட் போர்டு தான் முடிவு செய்யும். தமிழகம் இதுவரை கண்டிராத வெற்றியை திமுக கூட்டணி வெற்றி பெறும். மதச்சார்பின்மையும் அதை அப்படியே மாத்தி போடுங்க. அது உங்களுடைய தேர்தல் ஜனநாயக கூட்டணி தான் கண்டிராத வெற்றியை வெற்றி பெறும். ஆனா மதசார்புன்னு சொல்லிட்டு எல்லா மதத்துக்கும் நாங்க தான் பாதுகாப்புன்னு சொல்லிட்டு ஒரு மதம் சார்ந்து இருக்கக்கூடிய முதலமைச்சர் நம்மளுடைய முதலமைச்சர் தான். எப்படின்னா அவரு வந்து தீபாவளிக்கு வாழ்த்து சொல்ல மாட்டார், ஆனா கிறிஸ்துமஸுக்கு வாழ்த்து சொல்றாரு. நாங்களும் கிறிஸ்துமஸ் வாழ்த்து சொல்றோம். நாங்க இஸ்லாமிய பண்டிகைக்கு வாழ்த்து சொல்லுவோம், ஈத் முபாரக் சொல்லுவோம், கிறிஸ்துமஸுக்கு வாழ்த்து சொல்லுவோம். ஆனா அவர் சொல்ல மாட்டார். அப்ப எது மத சார்பு, எது மத சார்பு இல்லை? எது மத சார்பு, எது மத சார்பு? விநாயகர் சதுர்த்திக்கும் வாழ்த்து சொல்ல மாட்டார். நாங்க கிறிஸ்துமஸுக்கு சொல்லுவோம், ரம்ஜானுக்கு சொல்றோம், வாழ்த்து சொல்றோம். நான் சர்ச்சுக்கு போறேன், நாங்க பள்ளிக்கு போறோம், எல்லாருக்கும் நிறைய உதவி செஞ்சிருக்கேன், நான் செஞ்சிருக்கேன். பிரைம் மினிஸ்டரே எல்லா சர்ச்சுக்கும் போறாரு, எல்லா பள்ளிக்கும் போறாரு, டில்லி இமாம் கூட கட்டி தழுவுறாரு. ஏன் போப்பாண்டவருடைய போய் கட்டி தழுவுடைய சக்தி மிகுந்த தலைவர் எங்களுடைய பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள். அவர் ஏற்கனவே அதிருப்தியா இல்ல, நான் கேள்விப்பட்ட வரையிலும் ரொம்ப அதிருப்தியா இருக்கிற மாதிரி ஒரு செய்தி வந்திருக்குது. ஆனா அவர் சொல்லும் போது இனிமேல் வந்து தேர்தலில் போட்டியிட வேண்டுமா அப்படிங்கிற மாதிரிலாம் சில செய்தியை பார்த்தேன். அவருடைய மனசுக்குள்ள இருக்கக்கூடிய வருத்தத்தை இது வெளிப்படுத்துது. போலீஸ் பாதுகாப்பு முறையா கிடைக்கும் அப்படிங்கிறது அவரோட குற்றச்சாட்டா இருக்கு. போற இடங்கள் உள்ள கடுமையான நெருக்கடிக்குள்ள மாற்றாரு. பிரச்சாரத்துக்கே இன்னைக்கு திராவிட முன்னேற்ற கழக அரசு திமுகவை தவிர வேற எந்த கட்சிக்கும் பாதுகாப்பு கொடுப்பதில்லை. அவர் நடத்துகிற நிகழ்ச்சிகளுக்கு மட்டும் அனுமதி கொடுக்கிறாங்க. மற்ற கட்சிகள் எந்த கட்சிகளா இருந்தாலும் அனுமதி வாங்குவதற்கு நீதிமன்றம் போய் வழக்கு வாதாடிதான் அனுமதி வாங்க வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டது. கனிமொழி மாநில அரசியலுக்கு வரணும்னு சொல்லி ரொம்ப விருப்பப்பட்டதா தொடர்ந்து பேசப்பட்டது. பாளையங்கோட்டை தொகுதியில் கூட அவங்க போட்டிடுவாங்கன்னு பேசப்பட்டது சமூக வலைதளங்கள். அதனால அந்த குடும்பத்திலேயே ஏதோ சின்ன பிரச்சனைகள் இருக்கிற மாதிரி தொடர்ந்து பேசப்பட்டு வருதா? இது குறித்து உங்களுடைய கருத்து ஏதாவது? அவங்க குடும்ப பிரச்சனை நம்ம சொல்லலாமா? அவர்களுடைய கட்சி பிரச்சனை, அவங்களுடைய குடும்ப பிரச்சனையை பத்தி கருத்து சொல்வது அது நாகரிகமானது இல்லை. நன்றி. ஜனநாயக ரீதியா பிரச்சாரம் செய்வதற்கு